ஹலோ நண்பர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டுமாய் வேலை செய்பவர்களுக்கான இந்த ஜெபத்தில் நாம் ஒன்றிணைந்திருக்கிறோம். எனவே யார் இன்றைக்கு உங்களை ஆயத்தப்படுத்தினீங்களோ, எனவே நீங்கள் வேலைக்கு செல்வதற்கு முன்பாக இந்த நாள் நாம் ஆசீர்வதிக்கலாம். எனவே உங்களுடைய ஃபைலும் டாக்குமெண்ட்டும் இருந்தால் கையில் எடுத்துக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் ஆயத்தப்படுத்த முடியுமானால் கோப்பையில் தண்ணீரை ஆயத்தப்படுத்துங்கள். நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கலாம். கண்டிப்பாய் நீங்கள் எந்த காரியத்திற்காக இன்றைக்கு செல்கிறீர்களோ, தேவன் ஓர் வார்த்தை உங்கள் நாக்கில் வைப்பார். நீங்கள் என்ன பேச வேண்டுமோ தேவன் அந்த இடத்தில் உங்களுக்காக பேசுவார். உறுதியாக நம்புங்க, இன்றைக்கான வெற்றியை தேவன் உங்களுக்காக கொடுக்க போகிறார். எனவே இந்த விசுவாசத்தின் ஜெபத்தை நாம் செய்யலாம். கண்களை மூடுங்கள். நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது பலனை, தைரியம், விசுவாசம், சமாதானத்தை மற்றும் நாம் நேர்மையாய் எதை அவரிடத்தில் கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்கிறோம். இந்த தருணத்தின் வாய்ப்பை பெற்றுக்கொண்டு கண்களை மூடி தேவன் மேலாக உங்கள் எண்ணங்களை உயர்த்துங்கள். இதுவே ஜெபம் செய்ய வேண்டிய நேரம். என் ஆண்டவரே, என் தேவனை, இயேசுவின் நாமத்தினால் இதோ யார் இந்த விசுவாசத்தில் தொடர்ந்து இணைந்து எங்களோடு என் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தில் இணைந்து கொண்டு ஜெபிக்கிறாரோ, இன்றைக்கு இந்த வெற்றியை உம் மக்களுக்காய் தாரும் ஆண்டவரே. இதோ இன்றைக்கு இந்த செவ்வாய்க்கிழமையில் என் ஆண்டவர் எந்த சோர்வுகள் இவருக்கு இருந்தாலும், உடல் பலவீனங்கள் இருந்தாலும், இதோ உடல் ஆரோக்கியத்தில் ஓர் பலவீனத்தை இவர் சந்தித்துக் கொண்டிருந்தால் என் ஆண்டவரே இந்த பலவீனங்கள் யாவையும் நீக்கி போடும். இந்த வேலைகள் செய்யாதபடி இதோ தடுக்கிற எல்லா தடைகளை உடைத்து போடும் ஆண்டவரே. உம் பெயர் மகிமைப்படும்படியாக இவரை சாட்சியாய் உயர்த்தும் தேவனே. இதோ தன்னுடைய வேலையில் சந்திக்கிற தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், யாருடைய எண்ணம் இன்னும் இதோ முழுமையாய் அந்த ஒரு காரியத்தின் மீது செல்ல இதோ செய்ய போகாதபடி எது அவர்களை தடுத்து கொண்டிருக்கிறதோ நீக்கி போடும் ஆண்டவரே. உம் மக்களை நீர் தொடும் ஆண்டவரே. உம் மக்களை நீர் ஆசீர்வதியும். எல்லா தடைகளை உடைத்து போடும். உம்முடைய விருப்பம் நீர் நிறைவேற்றும்படியாய் நான் கேட்கிறேன் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் சொல்லுங்கள். நான் நம்புகிறேன் தேவனே, நான் விசுவாசிக்கிறேன், நீர் இன்றைக்கு எனக்கான பதில் தருகிறீர் இயேசுவின் நாமத்தினால். மக்களே, தேவன் உங்களுக்காக பதில் கொடுத்திருக்கிறார். இந்த நேரம் உறுதியாய் நம்புங்கள். உங்களோடு தேவன் இன்றைக்கு இந்த காரியங்கள் வெற்றியாய் மாற்றுகிறார் இயேசுவின் பெயராலே. இந்த நேரம் தண்ணீர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தண்ணீரை குடியுங்கள் இப்பொழுதே. இந்த நாள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்கிற எல்லா வேலைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பார். இதோ இந்த செவ்வாய்க்கிழமையில் போகிற எல்லா காரியங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். என் ஆண்டவரே, எந்த திட்டங்களோடு இவர் இருந்தாரோ எல்லாவற்றையும் நீர் பூர்த்தியாய் ஆசீர்வதிக்கும்படி நான் கேட்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். நீங்கள் விசுவாசத்தால் சொல்லுங்கள் ஆமேன், ஆமேன். இதுதான் நம்மளுடைய விசுவாச மக்களே. உறுதியாய் நீங்கள் இன்றைக்கு கேட்ட இந்த ஒரு வார்த்தையை போல என்னது, தேவன் உங்களுடைய நாவில் இந்த வார்த்தையை வைப்பார். போய் பேசுங்கள். எந்த வேலையை செய்ய விரும்புகிறீர்களோ உங்களோட தேவன் இருப்பார். ஆமேன். எனவேதான் இன்று இந்த செவ்வாய்க்கிழமையில் நம்ம எந்த ஓர் பிரச்சனையோடு இருக்கிறோமோ, ஒருவேளை உடல் ஆரோக்கியத்தில் இந்த ஒரு ஆரோக்கிய குறைபாடு, உங்களால் வேலைக்கு போக முடியல, நிறைய தடைகள் இருக்குது. எனவே இந்த ஒரு குறைபாடு உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் சந்திக்கிறீங்கன்னா இன்றைக்கு நீங்கள் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்காக இந்த ஜெபம் செய்யப்படும். நீங்கள் குணமாகிறதுக்காக. காரணம் என்ன? ஏன்னா ஆண்டவர் தன்னுடைய இடத்தை ஆயத்தப்படுத்தினார். பலிபீடம் அவருக்கான இடம். இதோ அவர் தன்னுடைய இந்த உபவாசத்தினுடைய நாளை கூட்டும்படியாய் செய்திருக்கிறார். எனவே இந்த வாரம் நாம் இந்த உபவாச நாளாய் ஒன்றிணைந்திருக்கிறோம். ஆண்டவர் உங்கள் காரியங்கள் உங்களுக்கு தரும்படியாக மக்களே. எனவேதான் இந்த பலிபீடத்தின் மீது உங்களுடைய விண்ணப்பம் இன்னும் நீங்க எடுத்துக்கலனா, தேவன் உங்களுக்குள்ளாக இந்த விசுவாசத்தை வைத்தால் நீங்கள் பலிபீடத்தின் மீது இந்த பலிபீட விண்ணப்பத்தை எடுத்துக்கொண்டு தேவனிடத்தில் நீங்க என்ன காரியம் பெற வேண்டுமோ அதை நீங்கள் கேட்கலாம் மக்களே. கண்டிப்பாய் தேவன் தன் அக்கினியை பலிபீடத்தின் மீது ஊற்றுவார். உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும். காரணம் என்ன? எதுக்காக? தேவன் தன் ஜனங்களை நோக்கி பேசுகிறார். என்னிடத்தில் வா, திரும்பி வா. அதுதான் இங்கே வசனம் சொல்லப்படுகிறது. இந்த நாலு ஆண்டவர் எப்படியா ஜனங்களை ஆயத்தப்படுத்தணும் விரும்புகிறார்.
இங்கே யோவேல் 2வது அதிகாரத்தில் 15வது வசனம், சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆர்ப்பை ஆசரிப்பை கூறுங்கள். இதுதான் தேவன் நமக்காக செய்ய விரும்புகிறது. என்னது? நாம் ஒன்று கூடி வரும்போது இந்த நாளில் கண்டிப்பாக தேவனுடைய பதில் நமக்கு கிடைக்கும். மக்களே, யார் நீங்கள் ஆண்டவருடைய பதிலுக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்களோ, சில வேளைகள் உங்களால் சொந்த பலத்தினால போனீங்க ஆனால் முடியல, ஆனால் யார் நீங்கள் ஆண்டவருடைய பலத்தை நீங்கள் பெறணும் விரும்புகிறீங்களோ, இந்த ஆசரிப்பினுடைய இந்த நாள், இன்னும் சொல்லப்போனால் இந்த உபவாசத்தினுடைய நாள், ஒன்று கூடக்கூடிய இந்த நாள், தேவன் மாபெரும் காரியம் உங்களுக்காக செய்வார். எனவே தான் இந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி வருகிற வெள்ளிக்கிழமை இந்த ஒரு விசேஷத்தினுடைய இந்த நாள், பரிசுத்த நாள் ஆலயத்தில் தூங்குகிறது. உங்கள் விசுவாசத்தை தேவனிடத்தில் வெளிப்படுத்துங்க. உங்களுடைய சூழ்நிலை இனிமேலும் இதே போல் இருக்காது. நிச்சயமாய் தேவன் உங்களுடைய சூழ்நிலை மாற்றுவார் மக்களை. எனவே நம்மளுடைய ஆலயத்தை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறீங்கன்னா நம்மளுடைய ஆலயத்தினுடைய வெப்சைட்டை நீங்கள் சந்திக்கலாம், பார்க்கலாம். uckg.in இந்த வெப்சைட்டை பாருங்கள். மேலும் நீங்கள் எங்களை அழைக்க விரும்புகிறீங்கன்னா நீங்கள் எங்களுடைய எண்ணை அழைக்கலாம். 9384638738 இந்த எண்ணை அழைக்கலாம். மேலும் நீங்கள் வரவேற்கப்படுறீங்க. 282/681 1000 லைட் அண்ணா சாலையில் நம் ஆலயம் இருக்கிறது. எனவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார்.